ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை யூடியூப் சேனல். இன்றைக்கி இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, மினியேச்சர் ஸ்டைலில் ஒரு கார்ட்டூன் வீடியோ எப்படி நம்ம க்ரியேட் பண்ணுறது அப்படிங்கிறத தான் இந்த வீடியோவில் நான் உங்களுக்கு டீட்டெயிலாக சொல்லித்தர போகிறேன். ரொம்பவே சிம்பிளான ஸ்டெப்ஸ் தான். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள். நீங்கள் இப்போ தான் நம்ம சேனலுக்கு ஃபஸ்ட் டைம் வரீங்க அப்படின்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். வீடியோவை பார்க்குறதுக்கு முன்னாடி நான் ஒரு வீடியோ க்ரியேட் பண்ணியிருக்கேன். மினியேச்சர் ஸ்டைல் வீடியோ ஒன்று நான் க்ரியேட் பண்ணியிருக்கிறேன். ஸோ அந்த வீடியோவை நான் இப்போ காமிக்கிறேன், அதை பாருங்கள். கைஸ், இப்போ நீங்கள் வீடியோவை பார்த்துருப்பீங்க. இதே மாதிரி வீடியோ நீங்களும் ஈஸியாக க்ரியேட் பண்ண முடியும். நான் ஒரு 2 சேனல் எடுத்து வச்சுருக்கேன் பாருங்கள். ஸோ இந்த 2 சேனலையும் பாருங்கள். ஃபர்ஸ்ட் ஒன் இந்தியன் மினியேச்சர் கிச்சன் இருக்குது. ஸோ இந்த சேனலில் பாருங்கள் 41 வீடியோஸ் தான் போட்டிருக்காங்க. அவங்களோட சப்ஸ்கிரைபர் கவுண்ட்டை பாருங்கள், 39.3K சப்ஸ்கிரைபர்ஸ் அவங்களுக்கு இருக்காங்க. ஸோ அதே மாதிரி இன்னொரு சேனலும் எடுத்து வச்சுருக்கேன். இந்த சேனல்லையும் பாருங்கள் வெறும் 11 வீடியோஸ் தான் போட்டிருக்காங்க. ஆனால் அவங்களோட சப்ஸ்கிரைபர்ஸ் 31.4K சப்ஸ்கிரைபர்ஸ் அவங்களுக்கு இருக்காங்க. எல்லா வீடியோவுமே நல்ல வியூஸ் போயிருக்கு. இந்த மாதிரி ஒரு வீடியோ க்ரியேட் பண்ணி யூடியூப்பில் நீங்கள் அப்லோட் பண்ணுறது மூலமாக இதே மாதிரி ஒரு வைரலான சேனல் உங்களாலேயும் மெயின்டைன் பண்ண முடியும். ஸோ அதை எப்படி க்ரியேட் பண்ணுறது அப்படிங்கிறத இப்போ நம்ம பார்க்கலாம். கைஸ், இங்கே பாருங்கள், நான் இப்போ ஸ்க்ரீனில் காமிக்கிற மாதிரி இந்த 6 ஸ்டெப், இந்த 6 ஸ்டெப் ஃபாலோ பண்ணுறது மூலமாக நீங்களும் ஈஸியாக க்ரியேட் பண்ண முடியும். ஃபஸ்ட்டு ஸ்டெப் என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஜென்ரேட் டைட்டில் வந்து நம்ம ஜென்ரேட் பண்ணணும். நீங்கள் என்ன மாதிரி தீம் வந்து க்ரியேட் பண்ண போகிறீங்க அப்படின்ற டைட்டிலை ஃபஸ்ட் நீங்கள் கன்ஃபார்ம் பண்ணிக்கணும். அதுக்கு நான் ப்ராம்ப்ட் தனியாக வச்சுருக்கேன். ஸோ இந்த வீடியோவில் பார்த்தீங்க அப்படின்னா, இந்த வீடியோ க்ரியேட் பண்ணுறதுக்கு மொத்தமாக ஒரு 4 ப்ராம்ப்ட் தான் நம்ம யூஸ் பண்ணியிருக்கோம். ஸோ அந்த 4 ப்ராம்ப்டையுமே டிஸ்கிரிப்ஷனில் நான் PDF ஃபைலாக கொடுத்துருக்கேன். அதை டவுன்லோட் பண்ணி நீங்கள் யூஸ் பண்ணிக்கோங்க. ஸோ ஃபஸ்ட்டு ஸ்டெப் என்னென்னா, நம்ம வந்து டைட்டில் ஜென்ரேட் பண்ணணும். டைட்டில் ஜென்ரேட் பண்ணதுக்கப்புறமா அந்த டைட்டிலை பேஸ் பண்ணி ஒரு ஸ்டோரி நம்ம க்ரியேட் பண்ணணும். இப்போ நீங்கள் ஜென்ரேட் பண்ண போகிற டைட்டில் வந்து ஒரு கிச்சன் ஸ்டைல் அந்த மாதிரி இருக்குது அப்படின்னா, அதை பேஸ் பண்ணி நீங்கள் ஒரு ஸ்டோரி வந்து க்ரியேட் பண்ணணும். சரிங்களா? ஸோ தேர்ட் ஸ்டெப் என்னென்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் க்ரியேட் பண்ணியிருக்கிற ஸ்டோரிக்கு ஏற்ற மாதிரி இமேஜ் ப்ராம்ப்ட்ஸ் வந்து ரெடி பண்ணணும். ஸோ இது வந்து தேர்ட் ஸ்டெப். ஃபோர்த் ஸ்டெப் பொறுத்த வரைக்கும் நம்ம க்ரியேட் பண்ணி வச்சுருக்கிற இமேஜ் ப்ராம்ப்ட்லாம் இருக்குது பார்த்தீங்களா, அந்த இமேஜ் ப்ராம்ப்டெல்லாம் யூஸ் பண்ணி நம்ம இமேஜ் வந்து ஜென்ரேட் பண்ண போகிறோம், AI யூஸ் பண்ணி. சரிங்களா? ஸோ ஃபிஃப்த் ஸ்டெப் என்ன அப்படின்னா, நம்ம ஜென்ரேட் பண்ணி வச்சுருக்கிற இமேஜஸ்லாம் டவுன்லோட் பண்ணிவிட்டு அந்த இமேஜ் டு வீடியோவாக கன்வெர்ட் பண்ண போகிறோம். ஸோ ஃபைனலாக என்னென்னா, நம்ம ஜென்ரேட் பண்ணியிருக்கிற வீடியோஸ் எல்லாத்தையுமே ஒரு டூலில் வச்சு நம்ம மெர்ஜ் பண்ண போகிறோம். ஸோ இவ்வளோ தான் கைஸ், சிம்பிளான 6 ஸ்டெப்ஸ் தான். ஸோ இந்த 6 ஸ்டெப்ஸை ஃபாலோ பண்ணுறது மூலமாக நீங்களும் ஈஸியாக க்ரியேட் பண்ண முடியும். ஸோ ஃபஸ்ட்டு ஸ்டெப், ஜென்ரேட் டைட்டில் ஜென்ரேட் பண்ணுறதுக்கு நம்ம ChatGPT ஓப்பன் பண்ணிக்கலாம். ஸோ கைஸ், ChatGPT ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஓப்பன் பண்ணிவிட்டு டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். சரிங்களா? அந்த ஃபஸ்ட்டு ப்ராம்ப்டை அப்படி காப்பி பண்ணி இந்த இடத்துல பேஸ்ட் பண்ணிக்கோங்க. பேஸ்ட் பண்ணிவிட்டு இந்த இடத்துல பாருங்கள், கிரியேட் 10 யூடியூப் வீடியோ டைட்டில்ஸ் அப்படின்னு கொடுத்துருக்கோம் பார்த்தீங்களா. இந்த இடத்துல நீங்கள் 20, 30 எதுனாலும் நீங்கள் கொடுத்துக்கலாம். சரிங்களா? உங்களோட நீடை பொறுத்து நீங்கள் கொடுத்துக்கலாம். நான் 10 தான் கொடுத்துருக்கேன். ஸோ நீங்கள் கொடுத்துட்டு வேறு எந்த சேஞ்சஸும் இதில் நீங்கள் பண்ண தேவையில்லை, ஜென்ரேட் மட்டும் கொடுங்க. நான் ஜென்ரேட் கொடுத்ததுக்கப்புறம் பாருங்கள், எனக்கு ஒரு 10 டைட்டில் கிடச்சிருக்கு. ஸோ இந்த டைட்டில்லாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு புரியும், குக்கிங் பேஸ் பண்ணி இருக்குது. சரிங்களா? ஸோ இது பேஸ் பண்ணி தான் நம்ம வந்து வீடியோ வந்து ஜென்ரேட் பண்ண போகிறோம். அதுக்கான ஸ்டோரி இப்போ நம்ம க்ரியேட் பண்ண போகிறோம். இந்த ஸ்டைலை பேஸ் பண்ணி இந்த 10ல் ஒன்று நீங்கள் சூஸ் பண்ணிக்கோங்க. நான் வந்து இந்த ஃபிஷ் ஃப்ரை குக்கிங் இருக்குது பார்த்தீங்களா, இந்த ASMR நான் செலக்ட் பண்ணிக்கிறேன். ஸோ நம்ம இப்போ ஃபஸ்ட்டு ஸ்டெப்பை கம்ப்ளீட் பண்ணிட்டோம். ஜென்ரேட் டைட்டில் வந்து நமக்கு வந்து கிடச்சிருச்சு. ஸோ இப்போ செகண்ட் ஸ்டெப் பொறுத்த வரைக்கும் கிரியேட் ஸ்டோரி. நான் முன்னாடியே சொன்ன மாதிரி அந்த டைட்டிலை பேஸ் பண்ணி தான் நம்ம ஸ்டோரி க்ரியேட் பண்ண போகிறோம். ஸோ நீங்கள் ஒரு டைட்டிலை சூஸ் பண்ணிக்கோங்க. நான் வந்து லாஸ்ட் இருக்கிற டைட்டிலை நான் சூஸ் பண்ணிட்டேன். ஸோ இப்போ நீங்கள் செகண்ட் ப்ராம்ப்டை அப்படி இந்த இடத்துல பேஸ்ட் பண்ணுங்கள். பேஸ்ட் பண்ணிவிட்டு இந்த இடத்துல பாருங்கள், டைட்டில் ஹியர்னு நான் கொடுத்துருக்குறேன். ரைட் 1 கண்டினியூஸ் லாங் ஃபார்ம் ஸ்டோரி பேஸ்ட் ஆன் டைட்டில் ஹியர்னு கொடுத்துருக்கேன் பார்த்தீங்களா, இந்த க்ளோஸ் ப்ராக்கெட். ஸோ இந்த இடத்துல வந்து நீங்கள் என்ன பண்ணணும்னா, நீங்கள் என்ன சூஸ் பண்ணியிருக்கீங்களோ, நீங்கள் சூஸ் பண்ணியிருக்கிற டைட்டிலை அப்படி காப்பி பண்ணி இந்த டைட்டில் ஹியர்னு இருக்கிற இடத்துல பேஸ்ட் பண்ணுங்கள். நான் இப்போ பண்ணுறேன் பாருங்கள், லாஸ்ட்டு டைட்டிலை காப்பி பண்ணி இந்த இடத்துல நான் இப்போ பேஸ்ட் பண்ணிட்டேன். பேஸ்ட் பண்ணி உடனே நீங்கள் ஜென்ரேட் கொடுத்துருங்க. நீங்கள் ஜென்ரேட் கொடுத்ததுக்கப்புறமா ChatGPT என்ன பண்ணும், அதை பேஸ் பண்ணி ஒரு என்டையர் ஸ்டோரி ஒன்று க்ரியேட் பண்ணும். சரிங்களா?
இப்போ பாருங்கள் ஸ்க்ரீனில் எனக்கு தேவையான என்டையர் ஸ்டோரி வந்து கிடச்சிருச்சு சரிங்களா. ஸோ இப்போ நம்ம செகண்ட் ஸ்டெப்பும் கம்ப்ளீட் பண்ணிட்டோம். நெக்ஸ்ட் என்னென்னா தேர்ட் ஸ்டெப் இமேஜ் ப்ராம்ப்ட் ஜென்ரேஷன். இப்போ நம்ம கிரியேட் பண்ணியிருக்கிற ஸ்டோரியை பேஸ் பண்ணி நம்ம இமேஜ் ப்ராம்ப்ட் வந்து ஜென்ரேட் பண்ணணும். ஸோ அதுக்கும் நம்மக்கிட்ட இன்னொரு ப்ராம்ப்ட் இருக்குது. ஸோ அந்த ப்ராம்ப்ட் தேர்டு ப்ராம்ப்ட் ஓகேங்களா. ஸோ தேர்டு ப்ராம்ப்டை காப்பி பண்ணி அதே சேட்டில் போயிட்டு கீழே பேஸ்ட் பண்ணுங்கள். பேஸ்ட் பண்ணிவிட்டு அந்த ப்ராம்ப்டில் லாஸ்ட்டில் எண்டில் வந்தீங்க அப்படின்னா கீழே பார்த்தீங்கன்னா என்டையர் ஸ்டோரின்னு லாஸ்ட் லைனில் கொடுத்துருப்பேன் சரிங்களா. அதுக்குள்ளே நீங்கள் என்ன பண்ணணும்னா ChatGPT கொடுத்த அந்த என்டையர் ஸ்டோரி இருக்குது பார்த்தீங்களா, அந்த ஸ்டோரியை அப்படி ஃபுல்லாக காப்பி பண்ணி அந்த என்டையர் ஸ்டோரின்னு இருக்கிற இடத்துல பேஸ்ட் பண்ணுங்கள். பேஸ்ட் பண்ணிவிட்டு ஜென்ரேட் கொடுத்துருங்க. நீங்கள் வேறு எந்த சேஞ்சஸும் பண்ண தேவையில்லை, அது ஜென்ரேட் ஆக ஆரம்பிச்சிடும். ஸோ ஜென்ரேட் ஆகும்போது ஒரு விஷயம் நோட் பண்ணுங்கள். இமேஜ் 1 இமேஜ் 2ன்னு இருக்கிற இந்த 2 ப்ராம்ப்ட் மட்டும் என்னன்னு பார்த்தீங்கன்னா கேரக்டரோட ரெஃபரன்ஸ் இமேஜ். ஸோ அந்த கேரக்டர் கன்சிஸ்டன்சி வீடியோ ஃபுல்லாக நமக்கு வேணும். அதுக்காக கேரக்டர் ரெஃபரன்ஸ் இமேஜ் வந்து இமேஜ் 1 இமேஜ் 2க்கான ப்ராம்ப்டில் வந்து வந்துடும் சரிங்களா. ஸோ இப்போ ChatGPT எனக்கு ஒரு 10 இமேஜ் ப்ராம்ப்ட் கொடுத்துருக்கு சரிங்களா. ஸோ இப்போ நம்ம தேர்ட் ஸ்டெப்பை கம்ப்ளீட் பண்ணிட்டோம். நெக்ஸ்ட் ஃபோர்த் ஸ்டெப் கிரியேட் இமேஜஸ். ஸோ இப்போ நம்ம இமேஜ் வந்து கிரியேட் பண்ண போகிறோம். இந்த ChatGPT கொடுத்துருக்கிற இந்த ப்ராம்ப்ட் எல்லாம் யூஸ் பண்ணி இமேஜ் ஜென்ரேட் பண்ண போகிறோம். இமேஜ் கிரியேட் பண்ணுறதுக்கு நம்ம விஸ்க்.AI தான் யூஸ் பண்ண போகிறோம் சரிங்களா. ஸோ கைஸ் இப்போ என்ன பண்ணுங்கள், புதுசாக ஒரு டேப் ஒன்று ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஓப்பன் பண்ணிவிட்டு விஸ்க்.AIன்னு சர்ச் பண்ணுங்கள். சர்ச் பண்ணிங்கன்னா ஃபஸ்ட்டு ஒரு லிங்க் வரும். அந்த லிங்க்கை கிளிக் பண்ணி ஓப்பன் பண்ணிக்கோங்க. அது ஓப்பன் பண்ணிங்கன்னா உங்களுக்கு இன்டர்ஃபேஸ் இந்த மாதிரி தான் இருக்கும். நான் ஆல்ரெடி லாகின் பண்ணிட்டேன். நீங்கள் லாகின் பண்ணலன்னா லாகின் பண்ணிக்கோங்க. லாகின் பண்ணதுக்கப்புறம் ப்ரௌஸ் கேலரின்னு கேட்கும், கொடுத்துட்டு என்டர் டோல்னு கேட்கும். அதை கிளிக் பண்ணி உள்ளே போய்க்கோங்க. உள்ளே போனீங்கன்னா உங்களுக்கு இன்டர்ஃபேஸ் இந்த மாதிரி தான் இருக்கும். ஸோ இங்கே டிஸ்கிரைப் யுவர் ஐடியான்னு இருக்குது பார்த்தீங்களா, இந்த இடத்துல தான் நம்ம ப்ராம்ப்ட்டை வந்து பேஸ்ட் பண்ண போகிறோம் சரிங்களா. ஸோ இப்போ மறுபடியும் ChatGPT போய்க்கோங்க. ChatGPT போயிட்டு அந்த கேரக்டர் இமேஜ் ரெஃபரன்ஸ்க்கான ஃபஸ்ட்டு ப்ராம்ப்ட் இருக்குது பார்த்தீங்களா, அந்த ஃபஸ்ட்டு ப்ராம்ப்ட்டை இப்போ காப்பி பண்ணி இந்த இடத்துல நான் பேஸ்ட் பண்ணுறேன். பேஸ்ட் பண்ணதுக்கப்புறம் பாருங்கள், எனக்கு விஸ்க்.AI வந்து ஒரு இமேஜ் வந்து ஜென்ரேட் பண்ணி கொடுத்துருச்சு சரிங்களா. ஸோ இந்த இமேஜுக்கு நான் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா, எனக்கு பேக்ரவுண்ட் வந்து ஒயிட் பேக்ரவுண்ட் வேணும் சரிங்களா. ஸோ அதனால் நான் இப்போ கீழே கொடுக்குறேன் பாருங்கள், நோட்னு கொடுத்து வித் ஒயிட் பேக்ரவுண்ட்னு மட்டும் கொடுத்துக்கோங்க சரிங்களா. கொடுத்துட்டு அகெயின் ஜென்ரேட் கொடுங்க. ஜென்ரேட் கொடுத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு அந்த கேரக்டர் ரெஃபரன்ஸ் இமேஜ் வந்து பேக்ரவுண்ட் வந்து ஒயிட்டாக இருக்கிற மாதிரி உங்களுக்கு கொடுத்துரும். ஸோ இப்போ நம்ம இது ஜென்ரேட் பண்ணிட்டோம். இப்போ நம்ம செகண்ட் கேரக்டருக்கான இமேஜ் வந்து ஜென்ரேட் பண்ணணும். ஸோ இப்போ நம்ம செகண்ட் ப்ராம்ப்டை காப்பி பண்ணிவிட்டு இந்த இடத்துல நான் பேஸ்ட் பண்ணிக்கிறேன். பேஸ்ட் பண்ணிவிட்டு அகெயின் நான் வந்து ஜென்ரேட் கொடுக்குறேன். ஜென்ரேட் கொடுத்ததுக்கப்புறமா என்னோட ஸ்டோரிக்கான செகண்ட் கேரக்டரும் எனக்கு கிடச்சிருச்சு சரிங்களா. ஸோ இப்போ நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா, இந்த 2 கேரக்டரை பேஸ் பண்ணி தான் நம்ம என்டையர் ஸ்டோரியும் நம்ம வந்து ஜென்ரேட் பண்ண போகிறோம். ஸோ இப்போ லெஃப்ட் ஹேண்ட் சைடில் பாருங்கள், ஒரு பிளாக் கலர் ஆரோ மார்க் மாதிரி இருக்கா, அதை கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி ஓப்பன் ஆகும். சைடில் ஓப்பன் ஆனதுக்கப்புறம் இங்கே சப்ஜெக்ட் இருக்குது பார்த்தீங்களா, இந்த இடத்துல தான் நம்ம கேரக்டரை வந்து நம்ம பேஸ்ட் பண்ணணும். நம்ம ஃபஸ்ட்டு இமேஜ் இருக்குது பார்த்தீங்களா, ஃபஸ்ட்டு இமேஜை அப்படி நான் கிளிக் பண்ணி இந்த இடத்துல ட்ராக் அண்ட் ட்ராப் பண்ணுறேன். இங்கேருந்து அப்படி இழுத்து இந்த இதில் வந்து நான் வந்து ட்ராப் பண்ணவும் எனக்கு இந்த கேரக்டருக்கான இமேஜ் வந்து ஆட் ஆகிடுச்சு சப்ஜெக்டில். இதே மாதிரி செகண்ட் இமேஜும் நான் ஆட் பண்ணுறேன். ஆட் பண்ணிவிட்டு நீங்கள் எல்லா இமேஜும் ஜென்ரேட் பண்ணுறதுக்கு முன்னாடி ஒரே ஒரு விஷயம் மட்டும் நோட் பண்ணிக்கோங்க. இந்த இமேஜ் மேலே எல்லோ கலரில் ஒரு டிக் மார்க் இருக்குது பார்த்தீங்களா, அந்த டிக் மார்க் மட்டும் உங்களுக்கு டிக்கில் இருக்கான்றதை செக் பண்ணிக்கோங்க சரிங்களா. ஸோ இப்போ ஆஸ் யூஷுவல் நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா, ChatGPTலேருந்து தேர்டிலிருந்து வரிசையாக அந்த 10 வரைக்கும் இருக்கிற எல்லா ப்ராம்ப்ட்டையும் 1 by 1 எடுத்து காப்பி பேஸ்ட் பண்ணிங்க அப்படின்னா ChatGPT உங்களுக்கு தேவையான எல்லா இமேஜையும் ஜென்ரேட் பண்ணி கொடுத்துரும். ஸோ இப்போ ஸ்க்ரீனில் பாருங்கள், நான் பண்ணுறேன். ஸோ கைஸ் பார்த்துருப்பீங்க, நான் இந்த மாதிரி எல்லா இமேஜையும் 1 by 1 காப்பி பண்ணி பேஸ்ட் பண்ணி ஜென்ரேட் பண்ணிட்டேன். நீங்களும் இதே மாதிரி பண்ணிக்கோங்க. பண்ணதுக்கப்புறமா இமேஜ் மேலே உங்கள் கர்சர் கொண்டு போனீங்க அப்படின்னா டவுன்லோட் ஐக்கான் கேட்கும் சரிங்களா. ஸோ அந்த டவுன்லோட் ஐக்கானை கிளிக் பண்ணுறது மூலமாக உங்களோட இமேஜை நீங்கள் வந்து டவுன்லோட் பண்ணிக்கலாம் ஓகேவா. ஸோ நான் வந்து எல்லா இமேஜையும் வந்து நான் டவுன்லோட் பண்ணிட்டேன். நம்ம இப்போ 4th ஸ்டெப்பும் கம்ப்ளீட் பண்ணிட்டோம், கிரியேட் இமேஜஸ் சரிங்களா. ஸோ இப்போ 5th ஸ்டெப், நம்ம இப்போ ஜென்ரேட் பண்ணி வச்சுருக்கிற இந்த இமேஜஸ் எல்லாத்தையுமே வீடியோவாக நம்ம வந்து கன்வெர்ட் பண்ணணும். ஸோ வீடியோவாக கன்வெர்ட் பண்ணுறதுக்கு நம்ம வந்து என்ன ஆப் யூஸ் பண்ண போகிறோம்னா Grok.AI தான் யூஸ் பண்ண போகிறோம் சரிங்களா. வீடியோவாக கன்வெர்ட் பண்ணுறதுக்கு நமக்கு வீடியோ ஜென்ரேஷன் ப்ராம்ப்ட் வேணும் சரிங்களா. ஸோ வீடியோ ஜென்ரேஷன் ப்ராம்ப்ட்டை பொறுத்த வரைக்கும் நான் ChatGPTயில் இன்னொரு ப்ராம்ப்ட் கொடுக்குறேன். இதான் 4th ப்ராம்ப்ட். இதுதான் இந்த வீடியோவில் யூஸ் பண்ணுற கடைசி ப்ராம்ப்ட். அந்த ப்ராம்ப்ட் அப்படி காப்பி பண்ணி நம்ம ஆல்ரெடி பேசியிருக்கிற அந்த சாட்லேயே கீழே வந்து பேஸ்ட் பண்ணி ஜென்ரேட் கொடுங்க. ஜென்ரேட் கொடுத்தீங்க அப்படின்னா ஒரு 10 ப்ராம்ப்ட் கொடுக்கும். இதுதான் வந்து வீடியோ ஜென்ரேஷனுக்கு நம்ம யூஸ் பண்ண போகிறோம் சரிங்களா. இதில் இமேஜ் 1 இமேஜ் 2ன்னு இருக்கிறத வந்து நீங்கள் ஸ்கிப் பண்ணிடுங்க. ஏன் அப்படின்னா அந்த இமேஜ் 1 இமேஜ் 2 அப்படிங்கிறது வந்து நான் மூவபிள்னு இருக்கும் சரிங்களா. அது வந்து எந்த ஒரு மூமெண்ட்டும் இருக்காது. அது வந்து கேரக்டர் இமேஜ் ஜென்ரேஷனுக்கான ப்ராம்ப்ட் சரிங்களா. ஸோ அது ரெண்டையும் ஸ்கிப் பண்ணிவிட்டு தேர்டு ப்ராம்ப்ட்லேருந்து நம்ம யூஸ் பண்ணிக்கலாம் ஓகேவா. ஸோ இப்போ நீங்கள் என்ன பண்ணுங்கள், புதுசாக ஒரு டேப் ஓப்பன் பண்ணிவிட்டு Grok.AIன்னு சர்ச் பண்ணிக்கோங்க. சர்ச் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஃபஸ்ட்டு ஒரு லிங்க் வரும், அதை கிளிக் பண்ணி உள்ளே வந்துடுங்க.
உள்ளே வந்தோன்னா உங்களுக்கு இன்டர்ஃபேஸ் இந்த மாதிரி தான் இருக்கும். சம்டைம்ஸ் நீங்கள் லாகின் பண்ணலன்னா உங்களுக்கு லாகின் பண்ண சொல்லும். நான் லாகின் பண்ணிட்டேன், லாகின் பண்ணிக்கோங்க. லாகின் பண்ணிவிட்டு லெஃப்ட் ஹேண்ட் சைடில் இமேஜின்னு ஒரு ஆப்ஷன் இருக்குது பார்த்தீங்களா, அந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணுங்கள். அதை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு இன்டர்ஃபேஸ் இந்த மாதிரி தான் ஓப்பன் ஆகும். அதில் கீழே பாருங்கள், டைப் டு இமேஜின் பக்கத்தில் ஒரு இமேஜ் போட்டு ஒரு ப்ளஸ் ஐக்கான் மாதிரி காமிக்குது பார்த்தீங்களா, அதை கிளிக் பண்ணுங்கள். அதை கிளிக் பண்ணிங்கன்னா எடிட் இமேஜஸ்னு கேட்கும். ஸோ அந்த எடிட் இமேஜஸை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா உங்களோட ஃபைல் ஓப்பன் ஆகும். அதில் நம்ம டவுன்லோட் பண்ணி வச்சுருக்கிற அந்த இமேஜில் ஃபஸ்ட்டு இமேஜை நான் ஆட் பண்ணிக்கிறேன். ஆட் கொடுத்து ஓப்பன் கொடுக்குறேன். கொடுத்துட்டு ரைட் ஹேண்ட் சைடில் பாருங்கள், ஒரு இமேஜ் போட்டு ஒரு பென்சில் ஐக்கான் மாதிரி இருக்குது பார்த்தீங்களா, அந்த இதுலேயே கீழே. ஸோ அதை கிளிக் பண்ணிக்கோங்க. அதை கிளிக் பண்ணி ஓப்பன் பண்ணிங்கன்னா அதில் வந்து 16:9 இருக்கான்றதை செக் பண்ணிக்கோங்க. செக் பண்ணிவிட்டு கீழே வந்து மேக் வீடியோன்னு இருக்குது பாருங்கள். ஸோ அந்த மேக் வீடியோன்றதை செலக்ட் பண்ணிக்கோங்க. மேக் வீடியோன்றதை செலக்ட் பண்ணிவிட்டு இப்போ டைப் டு இமேஜின் இந்த இடத்துல காமிக்கும். சரிங்களா, இப்படி காமிச்சா தான் நம்ம ஜெனரேட் பண்ண முடியும். இப்போ நீங்கள் ChatGPT போயிட்டு அந்த தேர்டு ப்ராம்ப்ட் இருக்குது பார்த்தீங்களா, அந்த வீடியோ ஜென்ரேஷனுக்கான ப்ராம்ப்ட், அந்த ப்ராம்ப்டை அப்படி காப்பி பண்ணுங்கள். காப்பி பண்ணி இந்த டைப் டு இமேஜின் இருக்கிற இடத்துல பேஸ்ட் பண்ணி ஜென்ரேட் கொடுத்துருங்க. கொடுத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வீடியோ வந்து ஜென்ரேட் ஆக ஆரம்பிச்சிடும். இது 100% லோட் ஆகும். லோட் ஆகி முடிஞ்சதுக்கப்புறம் வீடியோ ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு ஜென்ரேட் ஆயிரும். இதில் ரைட் ஹேண்ட் சைடில் பாருங்கள் டவுன்லோட் ஐக்கான் இருக்குது. ஸோ அந்த டவுன்லோட் ஐக்கானை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு வீடியோ வந்து டவுன்லோட் ஆயிரும். இதே மாதிரி என்ன பண்ணுங்கள், எல்லா ப்ராம்ப்டையும் 1 by 1 காப்பி பண்ணி எல்லா இமேஜஸையும் 1 by 1 ஆட் பண்ணி கரெக்டாக அந்த ப்ராம்ப்டை அதுக்கு கீழே என்டர் பண்ணி ஜென்ரேட் கொடுத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு எல்லா வீடியோவும் ஜென்ரேட் ஆயிரும். நான் எல்லா வீடியோவும் ஜென்ரேட் பண்ணிட்டேன். சரிங்களா, நீங்களும் அதே மாதிரி எல்லா வீடியோவும் ஜென்ரேட் பண்ணிக்கோங்க. இன்கேஸ் நீங்கள் ஜென்ரேட் பண்ணும்போது டவுன்லோட் பண்ண மறந்துட்டீங்க அப்படின்னா இங்கே லெஃப்ட் ஹேண்ட் சைடில் பாருங்கள் ஃபேவரட்ஸ்ன்னு சொல்லி ஒரு ஆப்ஷன் காமிக்குது பாருங்கள் கீழே. ஸோ அதை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு ஓப்பன் ஆகி எல்லா வீடியோவும் இதில் விசிபிள் ஆகும். அதை 1 by 1 கிளிக் பண்ணி நீங்கள் அகைன் கூட டவுன்லோட் பண்ணிக்கலாம். ஸோ டவுன்லோட் பண்ணிக்கோங்க. நான் டவுன்லோட் பண்ணிட்டேன். நம்ம 5th ஸ்டெப்பும் கம்ப்ளீட் பண்ணிட்டோம். இமேஜ் 2 வீடியோ ஜென்ரேஷனும் நம்ம பண்ணி முடிச்சிட்டோம். இப்போ ஃபைனலாக மெர்ஜ் வீடியோ மெர்ஜ் பண்ணுற பொறுத்த வரைக்கும் நம்ம எந்த டூல்னாலும் யூஸ் பண்ணி மெர்ஜ் பண்ணிக்கலாம். சரிங்களா, நான் வந்து கேன்வா யூஸ் பண்ணிக்கிறேன். ஸோ canva.comனு நான் சர்ச் பண்ணிக்கிறேன். சரிங்களா, canva.comனு சர்ச் பண்ணதுக்கப்புறம் எனக்கு இன்டர்ஃபேஸ் இந்த மாதிரி தான் ஓப்பன் ஆகும். அதில் லெஃப்ட் ஹேண்ட் சைடில் கிரியேட்னு ஒரு ஆப்ஷன் இருக்குது பாருங்கள், அதை கிளிக் பண்ணுங்கள். அதை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த மாதிரி புதுசாக ஒரு இன்டர்ஃபேஸ் ஓப்பன் ஆகும். அதில் மேலே சர்ச் ஐக்கான் இருக்குது பார்த்தீங்களா, அந்த இடத்துல யூடியூப் வீடியோன்னு சொல்லி சர்ச் பண்ணுங்கள். கீழே பாருங்கள் யூடியூப் வீடியோன்னு காமிக்குது, அதை கிளிக் பண்ணிக்கோங்க. அதை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு இன்டர்ஃபேஸ் இந்த மாதிரி தான் ஓப்பன் ஆகும். லெஃப்ட் ஹேண்ட் சைடில் பாருங்கள் அப்லோட்ஸ்னு ஒரு ஆப்ஷன் இருக்குது. ஸோ அந்த அப்லோட்ஸ் அப்படின்ற ஆப்ஷனை கிளிக் பண்ணி நம்ம டவுன்லோட் பண்ணி வச்சுருக்க வீடியோஸ் எல்லாத்தையும் 1 by 1 செலக்ட் பண்ணி ஓப்பன் கொடுங்க. நான் ஸ்க்ரீனில் காமிக்கிறேன் பாருங்கள், அதே மாதிரி பண்ணுங்கள். எல்லாத்தையும் செலக்ட் பண்ணிவிட்டு ஓப்பன் கொடுத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு எல்லா வீடியோஸும் உள்ளே ஆட் ஆயிரும். ஆட் ஆனதுக்கப்புறமா உங்களுக்கு எல்லா வீடியோஸும் லோட் ஆகும். சரிங்களா, 1 செகண்ட் லோட் ஆகும். லோட் ஆனதுக்கப்புறமா எல்லா வீடியோஸும் உள்ளே ஆட் ஆயிரும். ஆட் ஆகி முடிச்சதுக்கப்புறமா எல்லா வீடியோஸையும் நீங்கள் ஜஸ்ட்டு சிங்கிள் டேப் மட்டும் பண்ணுங்கள். ஜஸ்ட் அதை கிளிக் பண்ணிங்கனாலே எல்லா வீடியோஸும் லைனாக உங்களுக்கு ஆட் ஆகும். 1 by 1 எது 1, 2, 3ன்னு சொல்லி நீங்கள் லைன் பிரகாரம் நீங்கள் ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணி முடிச்சுட்டு அவ்வளோதான் கைஸ், முடிஞ்சது. ஸோ இப்போ நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா ரைட் ஹேண்ட் சைட் டாப்பில் பார்த்தீங்கன்னா ஷேர்னு ஒரு ஐக்கான் இருக்குது. அந்த ஷேர் ஐக்கானை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு டவுன்லோட் கேட்கும். அதை டவுன்லோட் கிளிக் பண்ணுங்கள். அகைன் மறுபடியும் டவுன்லோட் கேட்கும். அகைன் மறுபடியும் டவுன்லோட் கொடுத்தீங்கன்னா வீடியோ உங்களுக்கு டவுன்லோட் ஆக ஆரம்பிச்சிடும். ஸோ அவ்வளோதான் கைஸ், நம்ம ஃபைனல் ஸ்டெப்பும் கம்ப்ளீட் பண்ணிட்டோம். ஸோ இதே மாதிரி வீடியோ க்ரியேட் பண்ணி நீங்கள் யூடியூப்பில் அப்லோட் பண்ணுறது மூலமாக நீங்களும் ஒரு வைரலான சேனல் வந்து மெயின்டைன் பண்ண முடியும். சரிங்களா, ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். இதே மாதிரி இன்னொரு சூப்பரான வீடியோவில் உங்களை நான் மீட் பண்ணுறேன். அன்டில் தென் பாய்.